சலனம் 236. ஆதிரை முதல் முறையாக தன் மகளை பார்த்தாள். இப்படியெல்லாம் யாருடனும் பேசாதவள் இயல்பாய் அமர்ந்து மகிழ்வோடு சிரித்து கொண்டிருந்தாள். சாப்பிட முடித்து இருவரும் கிளம்பும் பொழுது ஆதிரை மகளினின் கையை பிடித்து, நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்தா மிருது சந்தோஷமா இருப்பா, இனிமே முன்ன மாதிரி இருக்க மாட்டாத்த, இனி எல்லாம் சரியாயிடும் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பும் போது மற்றவர்கள் உள்ளே இருந்துவிட மிருதுலா வெளியே வந்தாள். நிலவன் அவளிடம், இனி உனக்கு கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரிங்க மாமா தலையாட்டி விட்டு வீட்டுக்கு கிளம்ப. வீட்டுக்கு வந்ததும் மகிழ் அவனிடம், டேய் அண்ணா, உண்மையாவே தாலி தான் கட்டினியா? அதுக்கு மீனிங் ஏதாவது தெரியுமா உனக்கு? இல்ல உணர்ச்சி வேகத்தில் கட்டினியாடா? என்னவோ தெரியல, அவள் அழுகை என்ன இயல்பா இருக்க விடல மகிழ். அதான் கட்டிட்டேன் அண்ணா. எனக்கு மேரேஜ் பற்றி பெருசா இப்போ தெரியாது. ஆனா அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை வாழ்த்தி அவங்க கண்ணில் சந்தோஷத்தை மட்டுமே காட்டி நடத்தி வைக்கும் ஒரு புனிதமான அன்பின் ஒரு வெளிப்பாடுன்னு மட்டுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தயவு செய்து சீக்கிரம் உன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுடா. தலையை ஆட்டினான். ஆதிரை அம்மா களைத்து, என்னம்மா கொடுத்து விட்டுருக்கீங்க? அதுவா, கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்து பனை வெள்ளத்துடன் பொடித்து கொடு. அம்மா, கருஞ்சீரகம் சூடு தானே? சூடுதான், ஆனால் பனை வெல்லம் உடம்புக்கு குளிச்சுதாம்மா, நீ பயப்படாம கலக்கி அதை கொடு. எவ்வளவுமா அளவு? பனை வெல்லம் 200 கிராம்னா கருஞ்சீரகம் 100 கிராம் கலக்கி கொடுக்கலாம். இது எதுக்குமா? மிருது சீக்கிரம் வயசுக்கு வரணும். நானும் அஞ்சுவும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா தான் இந்த கை வைத்தியம் எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் வறுத்து கொடுக்கவா? நான் ஏற்கனவே கருஞ்சீரகத்தை மண் சட்டியில் வறுத்து பொடித்து தான் வச்சிருக்கேன்டி. நீ அதை பனை வெல்லத்துடன் கலக்கி தினமும் 3 வேளையும் கொடுக்கணும். எவ்வளோமா? 1 டீஸ்பூன் வீதம் சாப்பிடணுமா? முதலில் 2 டீஸ்பூன் கொடு, அப்புறம் படிப்படியாக 3 வேளை கொடு. எவ்வளோ நாளைக்குமா? முதல் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் கொடுத்து முடிச்சு பின் ஒரு 21 நாட்கள் இடைவெளி விட்டு விடணுமாம். அப்புறம் மீண்டும் கொடுக்க வேண்டும். சரியா? 3 முறை கொடுத்து முடிப்பதற்குள் பூப்பு உண்டாக கூடும்னு சொல்லியிருக்காங்கடி, மறக்காமல் கொடுத்துடு. அம்மா, எனக்கு அதை விட வேற வேலை என்னம்மா? கண்டிப்பா கொடுக்குறேன். இன்னொரு டப்பாவில் என்னம்மா? எள்ளு. அது எதுக்குமா? அது கருப்பைக்கு பலம் கொடுக்கக்கூடியதுடி, கூடவே கருப்பைக்கு நன்மை செய்யக்கூடியது. அம்மா, கருப்பு எள் உஷ்ணத்தன்மை கொண்டதுமா. எல்லாம் சூடுதான், அதனுடன் பனை வெல்லம் சேர்த்து எடுக்கும் போது உஷ்ணம் தராதுமா. இதை எப்படிம்மா செஞ்சீங்க? எள்ளை சுத்தம் செஞ்சு அதை வெடிக்கும் வரை வறுத்து பின் அதை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி டப்பால வச்சிருக்கேன். அம்மா, இதை சும்மா கொடுத்தா போதுமா? இதோட பனை வெல்லம் கலந்து நெய் தொட்டு நெல்லிக்காய் அளவு உருண்டையாக பிடித்து தினம் தினம் ஒரு உருண்டை கொடுத்துடுமா மிருதுக்கு? சரிங்கம்மா என்றவள் அவ்வாறே செய்ய ஆரம்பித்தாள். முதல் 21 நாள் தொடர்ந்து கொடுத்து முடித்த நிலையில் அன்று ஆதிரை மிருதுலாவை அழைத்து கொண்டு அம்மா வீட்டுக்கு வந்தாள். மகிழ், வாங்க அண்ணியாரே. அவள் புன்னகைக்க, நந்தினி, உன்னை விட சின்ன பொண்ணை போய் ஏன் அண்ணின்னு சொல்ற? அஞ்சுமா, ஆதிரத்தை அண்ணி தானே சொல்றாங்க, அதே போல் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு இவ அண்ணி தானேம்மா. நீ அவளை மிருதுன்னு கூப்பிடு, அண்ணி வேணா. அவ என்னைக்கும் உனக்கு அண்ணியா வரமாட்டா. இந்த வார்த்தை மிருதுலாவிற்கும் மகிழினிக்கும் ஒரு மாதிரி இருந்தது. ஏம்மா இப்படி சொல்றீங்க? சொந்தத்துல வேணாம், அதான் சொல்றேன் என்றவள் போய்விட மகிழ், ஐயோ, தேவையில்லாம பேசி இப்போ மிருதுலாவின் மனசை கஷ்டப்படுத்தி விட்டோமோ என்று அவள் யோசிக்கும் போது இங்கே மிருதுவுக்கோ ஏனோ ஒரு பயம் அவளையும் அறியாமல் உண்டானது. மகிழ், அத்தை பேசுவதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. சற்று நேரத்தில் மனதை தெளிவுபடுத்திய மிருது புன்னகையோடு, இதெல்லாம் இல்லாட்டி ஒரு லவ் மேரேஜ் லைஃப் எப்படி த்ரில்லிங் சேசிங் எல்லாம் இருக்கும். அது சரி, உனக்காக வருத்தப்பட்டேன் பாரு, என்ன சொல்லணும் என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட தன் வீடு என்ற உரிமையில் புன்னகையோடு அமர்ந்து அன்புடன் விளையாடி கொண்டிருந்தாள். அஞ்சு, என்னடி மருமகளே, முதலெல்லாம் மூஞ்சியெல்லாம் சிரிப்பே இல்லாம உம்மன்னு இருப்ப, இப்போ என்னவோ பளிச்சுன்னு இருக்கியே, என்ன விஷயம்? அதெல்லாம் இல்லைங்கத்த. அந்த நேரம் அன்பு, அக்கா என்னடா டா சொல்லாத, எனக்கு பிடிக்காது. அவன் சொல்லிய விதம் ஏனோ அவ்வளோ அழகாக இருக்க அவளோ, பின்ன சார் எப்படி சொல்றதா? கால் மீ அன்பு. இப்படியெல்லாம் உன்னை யாரடா பேச சொன்னது? என் கேர்ள் ஃப்ரெண்ட். அஞ்சு, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிற வயசாடா? மிருது, அத்தை ஃப்ரெண்டு தானே, விடுங்க. அன்பு, நோ மை கேர்ள் ஃப்ரெண்ட். அவளோ, நீ பெரியவனாகி என்ன செய்ய காத்திருக்கியோ? நான் ஆட்டோ ஓட்டுவேன். அஞ்சு, என்னது ஆட்டோ ஓட்டுவியா? அவனுக்கு ஆட்டோ பிடிக்குமாமா, அதான்.
அஞ்சு தங்கம், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ பெரிய ஆளா வரணும். நோ, நான் பெரிய ஆளாகி ஆட்டோ ஓட்டுவேன். நீ அப்படியே உன் அப்பாவுக்கு நேர்மாறா இருக்கடா. அவர் தான் பிடிவாதத்திலிருந்து மாறவே மாட்டேன்னு நீ மற்றவங்களுக்காக மாறுவேன்னு சொல்ற. நீயா தான் இருக்கணும். நம்ம கம்பெனியை நீ தான் பார்க்கணும், சரியா? அவன் பிடிவாதமாக, மாட்டேன், நான் ஆட்டோ தான் ஓட்டுவேன். டேய் பச்சிலம் பாலகன்னு நினைச்சா பேச்ச பாரு, அடி வெளுக்க போறேன். மிது விடுங்கத்த, நான் எல்லாம் சின்ன வயசில் எனக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று குல்ஃபியை சேர்ந்து ஒரு நாள் காணாமல் விட்டாலும் எங்கே போனேன்னு தினமும் குல்ஃபி வித்துட்டு போகிற அண்ணா என்கிட்ட அன்பா பேசும் வாட்ச்மேனு எல்லாரையும் கட்டிக்க ஆசைப்பட்டிருக்கேன். அடிபாவி, என்னத்த பண்ணுறது? சில வயசுல இருந்து யாராவது என்னை கொஞ்சம் கவனித்து பேசினா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடும். அவளின் முதுகை வருடி விட்டு உள்ளே போக, மிருது, அன்பு கண்ணா, அவளின் பேர் என்ன? சஷ்டி. ஓ சஷ்டியா? அவ எப்படி இருப்பா? என்று கண்ணை மூடி யோசித்தவன், என் அக்கா மாதிரி அழகா இருப்பா. அப்போதுதான் உள்ளே வந்த நிலவன் அங்கிருந்தவளை கண்டு பின்னாடியே வந்து அவளின் முடியை பிடித்தெழுத்து, ஓய் எப்ப வந்த? வரப்போறேன்னு சொல்லவே இல்லை. அவளோ சஸ்பென்ஸ். பாருடா என்றவன் அவள் அணிந்திருந்த பட்டு பாவாடை சட்டையை பார்த்து, எப்பவுமே இந்த காஸ்டியூம் தான் நீ போடுவியா? அவளோ, நல்லா இல்லையா? சூப்பரா இருக்க. அவளின் இதழில் ஒரு வெக்கம் வந்து போக அவனும் புன்னகைத்தான். இருவரின் இதழ்களில் ஒரு குறுநகை அரும்ப அவளின் முகத்தில் ஏதோ ஒரு சுருக்கம். முகம் மாற மாற வயிற்றில் கை வைத்தவள் ஒரு மாதிரி பிடித்து அமர்ந்து விட்டாள். நிலவன் பயத்தில், என்னாச்சு? எனக்கு மாசம் மாசம் இப்படி தான் வயிறு வலிக்கும் என்று அந்த நேரம் வழியில் கதற ஆரம்பித்தாள். அவன் போய் அஞ்சுவை அழைத்து வந்தான். அப்போதுதான் ஈஸ்வர் வர உள்ளே வரும்போது துடித்து கொண்டிருந்த தங்கை மகளை கண்டதும் அவளை அள்ளி தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினான். நிலவனுக்கு பதட்டம் உள்ளுக்குள். ஈஸ்வர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான். அவளை பரிசோதித்த மருத்துவர், இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? ஈஸ்வர், இன்னும் இல்லைங்க. மருத்துவர், இந்நேரம் வந்திருக்கணுமே என்று கேட்டவர் என்ன நினைத்தாரோ அவளின் தலை முதல் கால் வரை இரத்த மாதிரி ஸ்கேன் எல்லாம் கொடுத்து அத்தனை பரிசோதனை எல்லாம் பண்ணி முடித்துவிட்டு மருத்துவரின் ஆலோசனைக்காக காத்திருந்தனர். சற்று நேரத்தில் மருத்துவர் ஈஸ்வர் மட்டும் உள்ளே அழைத்து, மிருதுலாவின் அப்பா நீங்க தானா? இல்லைங்க, அவ என் தங்கச்சி பொண்ணு. அவங்கள கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? சொல்லிட்டேன் சார், ஆன் தி வே. சற்று நேரத்தில் ஆதிரை உள்ளே வந்து பயத்தில், என்னாச்சு என்று பதட்டப்பட ஒன்றும் இல்லை. உங்கள் பொண்ணின் கர்ப்பப்பை, சின்ன பை இரண்டின் வளர்ச்சியும் இயல்பாக இருக்கு. அப்புறம் ஹார்மோன் சுரப்பியும் சரியா இருக்கு. அப்புறம் ஏன் சார் என் பொண்ணு இன்னும் பூ பெய்தவில்லை? உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. மிருதுலா ஆல்ரெடி பூ பெய்து இருப்பாள். ஆதிரைக்கு சந்தோஷமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அவளுக்கு மாதவிடாய், உதிரப்போக்கு எதுவுமே வரலையே. பின்னே எப்படி? உதிரப்போக்கு வெளியேற இயலாமல் கர்ப்பப்பையிலும் கர்ப்பப்பை குழாயிலும் சிறுநீர் பைக்கும் மலம் வெளியேறும் பகுதிக்கு இடையில் சேகாரமாகி கொண்டிருக்கு அவளின் உடம்பில். பிறப்புறுப்பில் ஜவ்வு படலமோ அல்லது அடைப்போ இருப்பதுதான் காரணம். புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு மாசம் மாசம் உடம்பு வலியோ இல்லை மாதந்தோறும் வயிறு வலி வருமா? வரும். மாதவிடாய் வெளிப்படுமா? இல்லை. அப்போ பீரியட்ஸ் வலி வருதுன்னா உங்க பொண்ணின் உடலுக்கு மாதவிடாய் உதிரம் சேர்ந்து கொண்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்திற்கு மேல் அது கட்டி போல மாறி சிறுநீர் பையை அழுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதன் விளைவு காரணமாக தான் உங்க பொண்ணு யூரின் போக முடியாம கஷ்டப்படுறா. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? இந்த பொண்ணோட பிறப்புறுப்பில் ஜவ்வு படலம் இருக்கு. அதன் காரணமாக தான் மாதவிடாய் உதிரம் வெளிவராமல் இருந்திருக்கு. ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து தேங்கியுள்ள உதிரத்தை வெளியேற்றி விடுவோம். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட சிறுமிக்கு மாதந்தோறும் மாதவிடாய் வர ஆரம்பித்துவிடும். ஏற்கனவே உடலுக்குள் தேங்கி இருக்கிற உதிரமும் படிப்படியாக வெளியேறிவிடும் என்று மருத்துவர் சொல்லி முடிக்க, ஏனோ அதை தள்ளி போடாமல் விரைந்து முடிக்க சொல்லி ஈஸ்வர் கேட்டதும் அவளுக்கான அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்யப்பட்டு அவளின் கர்ப்பப்பை அழுத்தி இருந்த ஜவ்வும் சரி செய்யப்பட்டது. மகள் வயதுக்கு வந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்ட ஆதிரையின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. சலனம் 237. ஈஸ்வர் மருத்துவமனையில் வெளியே அமர்ந்திருக்க ஆதிரை அண்ணா என்றால் மகிழ்வோடு. சொல்லுமா. தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குமா? நீங்க தான் சரியான நேரத்தில் சரியான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ டாக்டர் கூட்டிட்டு போனேன் தெரியுமா? யாருமே சரியா சொல்லலை. என்னோட பெரிய கவலையே பாப்பா ஏன் இன்னும் பெரிய பொண்ணாகலன்னு.
வேண்டாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, இன்னைக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அண்ணா என்றாள் கண்கள் கலங்கி. அவளின் கண்ணீர் துடைத்தவன் கண்ணும் கலங்கியது. ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொண்டே, உன் வீட்டில் சொல்லிட்டியா? அவரும் நம்ம அத்தை மாமா துருவன் எல்லாம் ஊட்டிக்கு போயிருக்காங்க. கால் பண்ண நாட் ரீச்சபிள் அண்ணா. சற்று நேரத்தில் பெரியவர்களில் அஞ்சுவும் சிறியவர்களையும் தவிர அண்ணாமலை, அருணாச்சலம், அண்ணம், அதி, நந்தினி அங்கே வந்தனர். ஆதிரை முதலில் கண்டது தன் மூத்த அண்ணன். அவள் அதியிடம், அண்ணா உன் மருமக வயசுக்கு ஏற்கனவே வந்துட்டாளாம். அதை கேட்டதும் பின்னால் வந்து மொத்த குடும்பத்தினர் முகத்திலும் மகிழ்ச்சி வெளிப்பட, நந்தினி, நம்ம வீட்டில் அப்போ சீக்கிரம் விசேஷம் நடத்த போறோமா? எப்பாடா, எத்தனை நாள் கழிச்சு நடக்க போற விசேஷம் இது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கவே என்று கட்டிக்கொண்டாள். ஆதிரை தன் அம்மாவை பார்த்து கண் கலங்கி, அம்மா உன் கை வைத்தியம் சரியா வேலை செஞ்சிருக்குமா? டெய்லியும் எள்ளு கருஞ்சீரகம் கொடுக்க கொடுக்க அவளுக்கு உதிரம் உடம்பில் தேங்கியதன் விளைவாக வலி அதிகமாகி இருக்கு. அந்த வலியை தாங்க முடியாம அவ கதறா. சரியான நேரத்தில் என் அண்ணன் ஒரு சரியான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாரு. அண்ணன் எப்படியோ ஒரு பெருங்கவலை குறைஞ்சிடுச்சு ஆதிர. அம்மா அதுக்கு முக்கியம் உன் கை வைத்தியம் தாம்மா. அவரோ கை வைத்தியம் சேர்ந்தது மட்டும் இல்ல, நம்ம குலதெய்வம் கிட்ட வேண்டினா கிடைக்காம போகுமா? சக்தி வாய்ந்த அம்மண்டி, அதான் உன் கஷ்டத்தை போக்கிட்டாங்க. நம்ம பாப்பா சடங்கு வச்சு முடிச்சதும் நம்ம கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உன் கையால பொங்கல் வச்சு உன்னால முடிஞ்ச அளவு அன்னதானம் போட்டுட்டு வா. நம்ம எல்லாரும் போலாமா என்றவளின் மனம் எல்லாம் கணவனை காண ஏங்கியது. அவளை பொறுத்தவரை தன் மனதில் இருக்கும் எல்லாம் தன்னவனிடம் கொட்டிவிடணும், அவ்வளோதான். அவளின் கண்கள் அவனுக்காக ஏங்கியது. அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வந்தாள். எனக்கு என்ன ஆச்சுமா? ஆதிரை அவளை கட்டிக்கொண்டே முகமெங்கும் முத்தமிட்டாள். என்னம்மா நீ பெரிய மனுஷி ஆயிட்டடி. அவள் பார்க்க நீ வயசுக்கு வந்துட்டடி. பெண் அவளின் கை அவளின் கழுத்தில் இருக்கும் கயிற்றை தொட்டு பார்த்தது. ஒரு கயிறு அவளின் வாழ்க்கையை மாற்றியது. அதைவிட அந்த கயிறை கட்டியவன் எந்த நேரத்தில் தன் வாழ்க்கைக்குள் வந்தானோ அந்த நொடியிலிருந்து தன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து அவளுக்கு ஏனோ அவனின் மீது காதல் உணர்வுகள் பொங்க ஆரம்பித்தது. ஏனோ அவளை புதிய மனுஷியாக புதிதாய் பிறந்தது போல் உணர வைத்தது. அஞ்சு சமைத்து கொண்டிருக்க நிலவன் அவளின் பின்னாடி சுற்றி கொண்டிருந்தான். அவள் பாயாசம் வைத்து கொண்டிருந்தவள், என்னடா பசிக்குதா? இல்ல சித்தி, அப்புறம் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? அது மிருதுக்கு உடம்பு முடியலையே, என்னாச்சு? அதான் ஏன்னு கேட்க வந்தேன். அவளோ ஒரு டம்ளர் பாயாசம் கொடுத்து, அவ பெரிய மனுஷி ஆயிட்டா என்று நடந்ததை சொல்ல அவனின் இதழில் ஒரு சந்தோஷ புன்னகை. அவனின் முதுகை தட்டிய மகள், டே அண்ணா, நீ கட்டின கயிறு அவளுக்கு மேஜிக் இல்ல, நீ அவளுக்கு மேஜிக்கானு தெரியல. ஒரு உம்மனாமுஞ்சி பெண்ணின் லைஃபை கலர்ஃபுல் டேஸ் மாதிரி அவளை புன்னகை இளவரசியா மாற்றி விட்டது. எனக்கு என்னவோ நீ அவளின் லக்கி சாமிங் போல். அவன் சிரித்தான். அப்புறம் உன் பொண்டாட்டி பெரிய மனுஷியானதுக்கு ட்ரீட் வை. என்ன வேணும்? தேட்டர் கூட்டிட்டு போலாம். அவளும் சரியாகி வரட்டும், சேர்ந்து போலாம். பாரு, நேற்று வர நான் என்ன கேட்டாலும் செஞ்சேன் என் அண்ணா. இப்போ அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்ததும் அவளுக்காக வெயிட் பண்ண சொல்கிறான். ஹே லூசு, இந்த உலகத்தில் யார் வந்தாலும், முக்கியமாக ஆதனி கூட எனக்கு உனக்கு அப்புறம்தான். அப்புறம் மிருது மட்டும் என்னை விதி விலக்கா? அந்த வார்த்தையில் அவனை பார்த்து, ஹே நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா. உனக்கு தெரியுமா, நான் ஃபாரின் போகாததுக்கு நீயும் ஒரு ரீசன் தான். நான் என்ன பண்ணேன்? நந்து அம்மாவுக்கு மட்டும் இல்லை, நான் போயிட்டா நீ இந்த வீட்டில் தனிமையாக இருந்துடுவியோ, நம்ம அண்ணன் கூட நம்ம கூட இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவேன்னு உன்னையும் நினச்சி தான் போல. உண்மையாகவே அந்த வார்த்தையில் தன் அண்ணனை நினைத்து மெய் மறந்து அவனை பார்த்தாள். அவனோ, அப்புறம் நீ எனக்கு சரியாக வளர்ந்துருக்க. ஒரு படத்தை தங்கச்சியோட போய் எப்படி பார்க்க முடியும் சொல்லு? இப்போ வர படையெல்லாம் வீட்டினருடன் போய் பார்க்குற மாதிரியா இருக்கு. அவன் தோளில் சாய்ந்து, நீ எனக்கு இவ்வளோ விளக்கம் எல்லாம் கொடுக்கணும்னு இல்லடா. யார் வந்தாலும் போனாலும் நம்ம 5 பேரும் எப்பவுமே இப்படியே தான் இருப்போம் என்றவளுக்கு கண் கலங்கியது. அவனை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தி விட்டோமோ என்று. அஞ்சு, என்னடா அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? மகிழ், உங்க சித்திக்கு பொறாமடா. உன்னை போல அவங்களுக்கு ஒரு ஜாலியான அண்ணன் இல்லையேன்னு. நீங்களும் வேணும்னா போய் உங்க அண்ணாவை கொஞ்சுங்க, யார் வேணான்னு சொன்னா? அவள் இடுப்பில் கை வைத்து முறைத்து, அடியே, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என் அண்ணன் போல யாருமே கிடைக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் உடன் பிறந்தவளுக்காக அன்பையும் பாசத்தையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம கொட்டி கொடுக்குற ஒரே ஒரு ஆள்னா என் அண்ணன் மட்டும்தான்.
என் அண்ணன் முன்னாடி உன் அண்ணன் எல்லாம் என்ன பிஸ்கோத்து. என் அண்ணா பாசத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே என்று அவளின் வார்த்தையில் அத்தனை கர்வம். அப்போது கைத்தட்டும் சத்தம். அதை கேட்டு நிமிர்ந்து 3 பேரும் பார்க்க அங்கே ஈஸ்வர் நின்றிருந்தான். அஞ்சு அடியாத்தி, இவர் எப்போ வந்தாரு என்பது போல் பார்க்க, என்ன மேடம் உங்க அண்ணா புகழ் நிறுத்திட்டீங்க? நானும் கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அவளுக்கு வாய் வரவே இல்லை. நிலவன், என்ன சித்தி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ நேரம் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு சொன்னீங்க. மகிழ், அண்ணா இந்த உலகத்தில் அவருக்கு நிகர் அவர் என்ன சொன்னாங்க? அவனும் ஆமாம் பாப்போ, அதை மறந்துட்டேன். இப்போ சொல்லுங்க சித்தி சொல்லுங்க. நீங்கள் வேற ஏண்டா நேரங்கெட்ட நேரத்தில் என்று அவர்களுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லிவிட்டு தன்னவனை பார்க்க அந்த வீரியமான பார்வையின் அர்த்தம் புரிந்து மௌனமாகிவிட்டாள். உள்ளே வந்தவன் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் போக, அடியே அஞ்சு, இன்னைக்கு வாயில் உனக்கு சனின்னு தெரியாம போயிடுச்சே, எல்லாம் இவங்களால வந்தது என்று மகனையும் மகளையும் முதுகில் ஒரு தட்டு தட்டிவிட்டு ஒரு டம்ளரில் பாயாசத்தை ஊற்றி கொண்டவள் தன் தலையில் மெல்ல தட்டி கொண்டு லூசு லூசு என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டு புருஷனின் பின்னாடியே போனாள். அவள் போகும் அவளையே மகிழனும் நிலவனும் பார்த்து சிரிக்க, அவளோ இருவரையும் திரும்பி முறைத்து, வந்து இருக்கு உங்களுக்கு, எல்லாம் உங்களால வந்ததுதான் என்று அவர்களையும் திட்டி தீர்த்துவிட்டு ஓடினாள் அவன் பின்னால். என்னங்க, அவன் காதில் அது விழவே இல்லை. அவனின் அருகே வந்து, ஏங்க திரும்பி, என்னடி சாரி, எதுக்கு? நான் என் அண்ணாவை பற்றி பேசினா உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அப்போ இத்தனை நாள் நடிச்சியா நீ? சேச்ச, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மையாதான். உங்க தலை சத்தியமா அவ்வளோ அண்ணன் பாசம் இருக்கிறவ எனக்காக மறைச்சு ஒன்றும் உன்னை நான் வாழ சொல்லலையே. அவனையே பார்த்தாள். இந்த உலகத்தில் தன் கணவன் கை நீட்டினால் கிடைக்காத பொருள் என்று ஏதாவது உண்டா? எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுக்குமே ஆசைப்படாத ஒருவன் என்றுமே ஆசைப்படுவது தன் காதலுக்கு மட்டுமே. தன் அன்பை மட்டும் யாருக்கும் பங்கிட தெரியாத பாசக்காரனின் காதலி என்பதில் எப்போதும் கர்வம் உண்டு அவளுக்கு. மெல்ல நெருங்கி கணவனின் சட்டை பட்டன்களை திருகி அவன் உயரத்துக்கு ஏக்கி, என் அண்ணன் பாசக்காரர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என் அண்ணனின் பாசத்தில் 2 தங்கச்சிகளுக்கு இடம் இருக்கு. அதுவும் அந்த பாசம் எல்லாம் மனைவி பிள்ளைகள் வந்த பின்பு அவர்கள் பக்கம் திரும்பிடுச்சு. ஆனால் என் புருஷனின் பாசமும் காதலும் எனக்கு மட்டும்தான். அதுவும் பிள்ளை வந்த பின்னாடியோ என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்தில் என் புருஷனுக்கு நான் என்னைக்கும் நான் மகாராணி தான் என்று அவன் உச்சந்தலையில் நெற்றியில் 2 கண்ணில் மெல்ல உதட்டில் பெண் அவள் தன் முத்தத்தை வைக்க, அதன் பின் அவன் மிச்ச வேலையை தொடங்க ஆரம்பித்தான். தொடங்கியவன் மெல்ல, அம்மோ என்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப ரொம்ப தங்கம். நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு காலையில் நான் பார்க்குற என் முதல் முகம், எண்ணம், சிந்தனை எல்லாம் நீ தாண்டி. ஒரு சமயம் நான் முழிச்சதும் நீ இல்லாட்டி ஒரு மாதிரி ஆகிடுவேன். அடுத்து உன்னை பார்க்குற வர அதே மாதிரி நைட்டு தூங்குறப்பவும் கடைசியாக என்னோட கைக்குள் உன்னை வச்சு படுக்காட்டி எனக்கு தூக்கமே வராதுடி. என்னோட ஹார்மோன்கள் உயிரோடு இருக்கிறது கூட உன்னோட வரவினாலும் உறவினாலும் மட்டுமேடி. நீ எனக்கு இந்த உலகத்தில் மிக சிறந்த போதை. நான் போதைய உங்களுக்கு? ஆமாம், ஆகச்சிறந்த போதை அடி நீ. கொள்ளை ஆசை உன்மேல், அதுதான் தெரியுமே. என்னடி தெரியும் உனக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றின் மீது பேராசை. எனக்கு நம்ம குடும்பமும் தொழிலும் தான் பேராசை. அதை நாம் வெற்றிகரமாக கொண்டு போவதற்கு எனக்கு மிக பெரும் ஆக்க சக்தியாக இருப்பது நீ. ஒவ்வொருத்தனும் உயிர் வாழ்வதற்கு சுவாசமும் இரத்தமும் எவ்வளோ முக்கியமோ அப்படி எனக்கு நீ. ஒரு நாளின் தொடக்கமும் உன்கிட்ட தான் ஆரம்பிக்கணும், முடிவும் உன்கிட்ட தான் முடிக்கணும். நீ இல்லாத பொழுது ஈஸ்வரை இந்த உலகத்தில் வாழாத நாள்னு வச்சுக்கோ. எப்பவாவது வரும் அவனின் வாய் வார்த்தைகளை கற்பூரமாய் பற்றி கொண்டவள் உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை அவளுக்கு காட்ட தெரிந்த விதமே காதலில்தான். அவன் சட்டை பட்டன்களை அகற்றி மூடிக்கொண்ட மார்பில் முத்தம் பதித்து பின் அவளின் முகத்தையும் அதில் மூடிக்கொள்ள அவள் தொடங்கி நின்று சொக்கி அவன் மார்பில் முகம் புதைக்க, அவனோ விட்டத்தை தொடரும் முனைப்பில் அவன் அவளின் காதுக்குள், உன் மகன் எங்கடி? தூங்குறா. எங்க? பாப்பா ரூம்ல. வரமாட்டான்ல. பாப்பா இருந்தா என்னை தேட மாட்டான். ஏனோ பிள்ளைகள் மேலே வரமாட்டார்கள் என்ற தைரியத்தில் ஜன்னல் பக்கம் போய் பார்க்க, என்ன பார்க்குறீங்க? அம்மா வந்துட்டாங்களான்னு. ஏன் இல்லை, மகளுக்கு அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ நேரம் ரூம்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா அவ எப்போவோ ரூமுக்கு போயிருப்பா. எப்படி சொல்கிற? தம்பி தூங்க வச்சுட்டு வந்தவள் அவளின் அண்ணா தனியாக இருக்கானான்னு பார்க்க வந்தா. அங்கே நிலவன் இருந்ததால் கிச்சனுக்கு வந்தா. அவள் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ரூமுக்கு போய் பார்த்துட்டே தான் இருப்பா. இனி அத்தை வந்ததும் அவளின் அண்ணனுக்கு பேச ஆள் இருக்கிறதால் அவள் இனி அப்பத்தா கூட பேசிட்டு பண்ணுறது
தைரியத்தில் ரூம் போயிடுவா. தம்பி எழுந்து வர வர அவன் பக்கத்திலே தான் படுத்திருப்பா. ஒருவேளை அவன் எழுந்து வந்துட்டா, சும்மா நொய்யி நொய்யின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எழுந்துச்சுட்டான். அதான் தூங்குறான். ஆரம்பிச்சு வச்சுட்டு முடிக்காம போனீங்க, அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவேன். அதில் சிரித்தவன், இதுக்கே இவ்வளவு கோபம் ஆகிற? அவன் எழுந்து வந்து கதவை தட்டினா, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில்ல என்றவன் அவளை ஆராய ஆரம்பித்தான். அதே சரீரத்தில் அவன் ஆராய்ந்த அதே உறுப்புகள் தான். ஆனாலும் புதிதாய் தான் தேடுகிறான். அவன் தேடலும் குறையவில்லை, புதையலும் குறையவில்லை. குறைவில்லா காதல் ரசம்தான் அவர்களை ஏனோ என்றும் இளங்காதலர்களாகவே வைத்திருக்கிறது போலும். சலனம் 238. ரவியின் ஃபோன் ஆன் ஆனதும் ஆதிரையிடமிருந்து 20 மிஸ்டு கால். என்ன இத்தனை கால் பண்ணியிருக்கா என்று வேகமாக அவளின் எண்களை அழுத்தும் போது ஆதிரையிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னம்மா, ஏதோ எமர்ஜென்சியா? அவர் பயந்து விடுவார் என்பதால் அவ்வளோ புன்னகையோடு, சந்தோஷமான விஷயம்தான், பயப்படாதீங்க. என்னம்மா, நம்ம பாப்பா ஏற்கனவே பெரிய மனுஷி ஆகிட்டாளாம் என்று நடந்ததை சொல்லி முடிக்கும் போது ரவியின் வெளியில் இருந்து ஒரு சொட்டு நீர். அது ஆனந்தத்தில் வந்தது. எப்ப வரீங்க? இதோ கிளம்பிட்டேன் என்றவன் வேகமாய் தன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் விஷயத்தை சொல்ல துருவன் பாவ அவ மற்றவங்களுக்காக யோசிச்சு எங்கேயும் வரல. அப்பா, அவளுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம்? கோயம்புத்தூர்ல போய் வாங்கிக்கலாம் என்றவன் வாகனத்தை எடுத்தான். விஜயா, நானே அவளை நினைச்சு உள்ளுக்குள்ள அவ்வளோ வருத்தம், இப்பதான் நிம்மதி என்றவர் அந்த நேரமே தன் பேரனுக்கு அழைத்து விட்டார். அழைப்பை ஏற்றவன், அப்பதான் ஐயா எப்படி இருக்க? சூப்பர். அவர் விஷயத்தை சொல்லி, எப்போ கிளம்புற? சீக்கிரம் டிக்கெட் போட்டு வச்சுக்கோ, பாப்பாவுக்கு விசேஷம் பண்ண போகிறோம். நான் அடுத்த வாரம் வர ஐடியாவில் தான் இருக்கேன். ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லதா போச்சு, வந்துடுறேன். நீ வரேன்னு சொல்லவே இல்லை, என்ன விஷயம்ப்பா? காலையில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. என் ஃப்ரெண்டு நம்ம கம்பெனி பார்க்கணும்னு சொன்னார், கூட்டிகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்? நமக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க? நல்ல பெரிய இடமா? ஆமாம் அப்பத்தா, மற்றது எல்லாம் வந்து சொல்கிறேன் அப்பத்தா. அவங்க நம்ம கம்பெனி பார்த்து பிடிச்சி போச்சுன்னா நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம அடுத்த லெவல் போகலாம். நம்மளும் நம்ம கம்பெனியை பெருசாக டெவலப் பண்ணலாம். ஏன் ராசா, நீ காலடி எடுத்து வைக்கிற நேரம் எல்லாம் நல்லா தான் நடக்கும். சரிங்க அப்பதா, நேரில் மீட் பண்ணலாம். ஐயா சொல்லுங்க, ஆதினி எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கா. வரப்போ அவளையும் கூட்டிட்டு வாங்க. அவள் இப்போதான் வந்தா, அதுக்குள்ள அங்கே இதுக்கு படிக்கட்டும். என் பேத்தி உங்ககிட்ட பேசுகிறாளா? அப்பா தாத்தா துருவனை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க அப்பதா? நான் நேரில் பேசுகிறேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். துருவன், அப்பதா என்னப்பா? அங்கே தானே முகிலன் இருக்கார், அவரை பற்றி ஒன்றுமே கேட்கல. அட ஆமாம், மறந்துட்டேன்ப்பா. நீங்கள் எப்பவும் இப்படி தான். ஏன்டா இப்படி சொல்கிற? அண்ணன் இல்லாதப்போ துருவான்னு சொல்கிறது, அவர் வந்துட்டா என்ன கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி ஆதினி கேட்குறீங்க, மகிழ், நிலவன், முகிலன், மிருது எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. பேத்தி பேரன் என்றால் எல்லாரும் ஒன்று தானே. அவரிடம் மௌனம், அவன் கேட்பது நியாயம். ஆனால் அவரிடம் தானே பதில் இல்லை. ஆதினி, மாமா எப்போ வருவீங்க? 2 வாரத்தில். அவ்வளோ நாள் ஆகுமா? ஏய், எனக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் என்னோட வேலை சம்மந்தமாக தான் இருக்கேன். இந்தியா போயிட்டு 2 வாரத்தில் வந்து ஒரு 3 மாதம்தான் இருப்பேன். அப்புறம் போயிடுவேன். அவளுக்கு அதை நினைக்கும் போதே வயிற்றில் ஒரு மாதிரி அமிலம் சுரக்க அவளின் சோர்ந்த முகம் கண்டு, என்ன, நான் உங்களுக்காக தான் மாமா இங்கே வந்திருக்கேன். இந்த மாதிரி பேசுறது தான் எனக்கு பிடிக்கல. மாமா, நீ உனக்காக படி, உன் டேஸ் என்ஜாய் பண்ணு, இல்லை பிஸ்னஸ் பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி எந்நேரமோ ஒரு மாயையில் இருக்காத. மாமா, நீங்க மனுஷ பிறவிதானா? ஏன் இல்லை ரோபோ மாதிரி பேசுறீங்க? உங்களை பார்க்க முடியாதேன்னு நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க மாமா. உங்களுக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா? ஆதினி, இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரோபோ மாதிரி தான். எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அதில் நான் டெவலப் ஆகணும். என் அப்பா பெயர் உலகம் முழுதும் தெரியணும். அது மட்டுமே இப்போ யோசிக்கிறேன். அது வரைக்கும் வேறு எண்ணம் எனக்கு இல்லை. காதல் என்ன இருவரும் சேர்ந்து செய்யணும் என்ற கட்டாயம் இல்லை. ஏனோ தங்களின் எதிர்காலத்திற்கு இளமையை இரையாக்கும் தன் மாமனின் லட்சியத்திற்கு உடன் இருக்கவே விரும்பினாள் அவள். தீரன் கிளம்பிவிட்டான் திருப்பூருக்கு. ஊரிலிருந்து வந்திருக்கும் தீரனை கவனிப்பதில் மொத்த குடும்பமும் இறங்கியது. ஏனோ இயந்திரத்தனமான அயல் நாட்டு வாழ்க்கையில் அவன் தொலைத்த அன்பையெல்லாம் வீட்டினர் அள்ளி கொடுக்க அதை அனுபவித்து கொண்டிருந்தான். மிருது, மாமா மிஸ் யூ என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு காத்திருக்க செல் எடுத்தவன், சாப்பிட்டியா? நேற்று வர என்ன மட்டுமே கவனிச்சாங்க, இப்போ அண்ணா வரவும் என்னை ஒரு ஆளாக கூட கன்சிடர் பண்ணலை. லூசு, அவர் 4 வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. 17 வருஷமா இந்த வீட்டில் தாமாமா இருக்கேன். என் அம்மா எப்பவுமே பார்ப்பாங்க. ஆனால் மற்றவங்க என்னைய அவங்க இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டதே கடந்த ஒரு வாரம்தான்.
ஏ லூசு, அதெல்லாம் இனி யோசிக்காத. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு உன்னை நான் பார்த்துப்பேன். லவ் யூ மாமா. லவ் யூ. மாமா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு, வரீங்களா? வீட்டில் கேட்கணுமே. மாமா என்றவளின் ஏக்கமான குரல் அவனை ஏதோ செய்தது. ஹே லூசு, இப்போ அங்கே எல்லாரும் இருப்பாங்க. நான் வந்தா அங்கே பேச முடியுமா? எனக்கு உங்களை பார்த்தாலே போதும் மாமா. வரேன். நிஜமாவா மாமா? பாப்பாட்ட போய் பேசுகிறேன். மகள் வருவாளா? நீ என்ன அவ இவனு பெரிய பொண்ணை மரியாதை இல்லாமல் பேசுகிற? மாமா, அவ தான் என்னை பேர் சொல்லி கூப்பிட சொன்னா. நீ பேசவே தயங்குற, அதனால பாப்பா அப்படி சொல்லியிருக்கோம். மாமா, அவ எனக்கு ஃப்ரெண்டு. போடி வாடின்னு பேசி பழகிட்டேன். இனி மரியாதையாக பேச முடியாது மாமா. ஏன் மாமா சொல்லு. உங்களுக்கு என்னை விட மகிழ் பிடிக்குமா? அதென்ன என்னை விட? நான் தானே வாழ்க்கை முழுதும் உங்கள் கூட வாழ போகிறேன். யார் வந்தாலும் போனாலும் மகிழுக்கு எங்கள் எல்லோரின் மனசிலும் முதல் இடம் இருக்கும். ஆதினியை விடவா? அதென்ன ஆதினியை விடவா? அவ தானே உங்கள் கூட பிறந்த தங்கச்சி. இங்கே பாரு மிருது, உங்கள் அப்பத்தா தாத்தா மாதிரி எங்கள் அப்பத்தா தாத்தா கிடையாது. உங்கள் அண்ணாக்கள் மாதிரி நானும் முக்கிலனும் கிடையாது. உங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்கள் அப்பா அம்மாக்கள் இல்லை. ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் 3 பேரும் ஒரே வயிற்றில் பிறந்த 3 பேரும் தனித்தனியாக இருக்கீங்க. ஆனால் நாங்கள் 5 பேரும் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க மாதிரி எப்போவுமே இருப்போம். ஏனோ அந்த பதிலில் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. மாமா, நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். மகிழ் அன்பு உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். இங்கே பாரு மிருது, நான் கிளியராக சொல்லிடுறேன். நீ தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி தான் அந்த கயிற்றை கட்டினேன். எனக்கு நீங்கள் தான் மாமா எல்லாமே. அப்படின்னா இதையும் கேளு. நான் உன் வாழ்க்கைன்னு நீ நினச்சா என் மகிழ் பாப்பாவும் அன்புவும் என்னோட எல்லாவற்றிலும் முதல் முக்கியத்துவத்தில் இருப்பார்கள். அவர்கள் ஏன் நமக்கிடையில் என்று நீ நினைத்தால் இப்போ நான் வரேன். அந்த கயிற்றை கழட்டி கையில் கொடுத்துடு மாமா என்றாள் அதிர்வுடன். இந்த குடும்பத்தை உடைக்க நினைச்சா நம்ம இப்போவே விலகிடலாம். ஏன்னா நான் பொண்டாட்டிக்கு பயந்து உன்னை பண்ணும் ஆள் கிடையாது. நான் இந்த விஷயத்தில் என் சித்தப்பா மாதிரி. பொண்டாட்டி உலகம் என்றால் குடும்பம் உயிர். இந்த குடும்பத்தில் நீயும் ஒரு பாதியா வந்திருக்கவே நான் விரும்புகிறேன். மாமா, நான் உங்களை ஏதும் கேட்டு கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க. நான் என் அம்மா மாதிரி. ஒரே ஒரு கல்யாணம் தான், அது உங்க கூட எனக்கு நடந்துடுச்சு. கோடீஸ்வர வீட்டில் பிறந்த என் அம்மா என் அப்பாவுக்காக மிடில் கிளாஸ் லைஃப் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நானும் அதே வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் மாமா. என்றைக்குமே இனி உங்கள் கூட தான் என் வாழ்க்கை. தயவு செய்து இனிமே இந்த கயிற்றை கழட்டி கொடு. இனி நமக்குள்ள வேணாம்னு சொல்லி மட்டும் பேசாதீங்க மாமா என்றவள் குரல் உடைந்து போயிருந்தது. கண்ணீருடன் போனை வைத்து விட்டாள். அவளின் அழுகை அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லிவிட்டாள். எதிர்காலத்தில் நல்லது என்பதால் மீண்டும் அவளை அழைத்து சமாதானம் செய்யவில்லை. நிலவன் மகிழறைக்கு வந்தவன், பாப்பு என்னடா, அவளை போய் பார்த்துட்டு வரலாமா? எவளை? மிருது. ஏ, பொண்டாட்டி ஞாபகம் வந்துட்டா என் அண்ணாவுக்கு? அதெல்லாம் இல்லை, அவள் மிஸ் பண்ணுறா என்ன. அப்போ நீ மிஸ் பண்ணலை என்றவள் அவன் முகம் பார்க்க. சரி, நானும் தான் மிஸ் பண்ணுறேன், வா போகலாம். நான் வரலை. ஏன்? அந்த ஆள் வந்திருக்கிறாராம். எந்த ஆள்? மிருது அண்ணா. ஹோ, மச்சானா? அந்த ஆள் தான். நீ போயிட்டு வா பாப்பு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ வராமல் நான் போனா நல்லா இருக்காது. எனக்காக வாயேன். சரி போலாம், கிளம்பு. அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு போனான் அவன். அவளை திட்டினாலும் ஏனோ அவளின் உடைந்த குரல் ஆடவனுக்குள் என்னவோ பண்ணியது. அவளை பார்த்துவிட்டு வந்தால் மட்டுமே மனம் மாறும் என்று மனம் சொல்ல அவளோடு கிளம்பினாள். ரவி, தீரா, நீ நாளைக்கு வீட்டில் இருப்பியா? இல்லை இப்போ நீ கூட்டிட்டு வந்திருக்கிற வெள்ளைக்காரங்க கூட இருப்பியா? இன்னைக்கு அவங்க கூட தான். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபேக்ட்ரி வந்துடுவாங்க, போகணும். அப்போது நாளைக்கு நீ ஏனுங்கப்பா? மிருது விசேஷத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும்ல. போலாங்கப்பா. ஆனால் மும்பையிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு அவன் குடும்பத்தோடு நாளைக்கு நைட்டு தானுங்க வராங்கப்பா. நம்ம வீட்டுக்கா? கோயம்புத்தூர் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஏன்பா நம்ம வீட்டுக்கே கூப்பிடலாமே? இல்லைப்பா, அவங்க கொஞ்சம் ப்ரைவசி எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் அவனும் கார்மெண்ட் பிஸ்னஸ் தான் நம்ம மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பரம்பரை அரண்மனை வாசிகள். இப்போ என்னப்பா இங்கே உனக்கு எப்படி தெரியும்? திருப்பூர் சுற்றி பார்க்க வரான். நானும் அவனும் தான் அங்கே படித்தோம். இன்னைக்கு வந்திருக்கும் வெளிநாட்டு பையர்ஸ் எனக்கு அறிமுகம் செய்ததே அவன் தானுங்கப்பா. எனக்கு கிடைத்த பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா.
வரட்டும் வரட்டும். ஆனா திருப்பூர் இப்போ பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இருக்கு தீரா. அவங்க ஃபேமிலி மட்டும்தான் கோயம்புத்தூர்ப்பா. அவன் திருப்பூர்ல தான் இருக்க போறான். அவன் கூட தான் அடுத்த ஒரு வாரம். அப்போ நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? ஆமாங்க. ரவி, ஆதிரை, அப்போ நாளைக்கே போய் உங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துடலாம். தீரன், அப்பா, என்னப்பா? அவங்க வீட்டுக்கு எதுக்கு நம்ம சொல்லணும்? ஆதிரை, என்ன கேள்வி இது? முதலில் தாய்மாமனுக்கு தானே சொல்லணும். என் அப்பாவோ உங்க அண்ணா பொண்ணுக்கு தாய்மாமன் தானே. அவங்க பொண்ணுக்கு சடங்கெல்லாம் முடிச்சிட்டு தானே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆதிரை, தீரா, பழசு பேசாத. இப்போதான் எல்லாம் சரியா நடக்குது. இனி பிரச்சனை வேணாம். அது எப்படிம்மா? என் அப்பாவை அவங்க ஆரம்பத்திலிருந்தே அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா எல்லாம் மறந்துட்டு அவங்கள மட்டும் கை கூப்பி வரவேற்கணுமா? இது நல்ல கதையா இருக்கே. சண்டையெல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ பழச பேசி மீண்டும் பகையாக வேணாம். என் அண்ணன்கள் கூப்பிடுவேன், அவ்வளோதான். அவங்க வந்தா அங்க நான் இருக்க மாட்டேன். உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கிறப்போ தான் நீ வேணும். நாளைக்கு நீ தேவையில்லை. சூப்பர்மா. உங்க அண்ணாங்க என் அப்பாவை சபையில் இன்னொருத்தரை உட்கார வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அதையெல்லாம் மறக்கணும் இல்லையா? ஏ, வளர்ந்த பையன் கூட பார்க்க மாட்டேன் தீரா. நீ ஏன் இப்போ இங்க வந்த? ரவி, ஆதிரை, எனக்கு பசிக்குது, வா. அவன் என்ன பேசுறான் பாருங்க. விஜயா கோபமாக, ஆதிரை, என்ன பேசுற? என் பேரன் இல்லாத விசேஷம் தேவையே இல்லை. அப்போ எங்க வீட்டில் மறுபடியும் சண்டை போடணுங்களா அத்தை? அவர், எம்மா ஆதிரை, நீ ரவிக்கு சாப்பாடு போடு. நான் என் பேரன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க ஆரம்பிச்ச ஒண்ணுங்கத்த அதை எப்போ முடிப்பீங்கன்னு நானும் பார்க்குறேன் என்றவள் போய்விட்டாள் கணவனுடன். விஜயா பேரனிடம், நான் அப்படி சொல்லல. ஏயா தீரா, பழச விடு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒரு நல்லது நடக்குது. நீங்களுமா பார்த்தா அவங்க மட்டும் நாளைக்கு சபையில் நகையெல்லாம் போட்டு அவங்க யாருன்னு காட்டுவாங்க. நம்ம மட்டும் பிச்சைக்காரங்கன்னு பேர் எடுக்கணுமா? ஐயா, அவங்கள மாதிரியே நம்ம அவங்க கிட்ட பொருள் எதுவும் வாங்க வேணாம். அதே நேரம் பகையும் வேணாம் என்றவர் அவன் காதில், நாளைக்கு அவங்க வீட்டை போனதான் உனக்கு கட்டிட்டு வரணும். அப்போ போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்பதான் அவளுக்காக நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்கணுமா? அவ வான்னு சொன்னா வந்துட போறா. தீரா, சில முடிவுகள் பெரியவங்க போக்கில் விட்டுடு. எல்லோ ரத்தம் உனக்கு சூடாதான் இருக்கும். ஆதினிக்காக இதை பெருசுப்படுத்தாமல் விட்டுடு. ஏனோ சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் இவர்களின் செயல். ஏனோ அவனுக்கு பிடிக்கவே இல்லை. கடுப்போடு அறைக்குள் நுழைந்தவன் அறைக்கதவை ஓங்கி அறைந்தான். இதையெல்லாம் கேட்டு மிருதுவுக்கு அழுகை. ஆரம்பமே இவ்வளோ அமர்க்களமா இருக்கே, முடிவு எப்படி இருக்குமோ என்று கண் கலங்கி வெளியே வர அங்கே நிலவன் கோபமுடன் இருக்க மகள் அவனின் கைப்பிடித்து சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஏனோ இங்கே நடந்த வாக்குவாதங்களை கேட்டதால் தான் மாமா கோபமாக இருக்கிறார் என்று புரிந்து அங்கே ஓடினாள் மிருதுலா.